தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். ரோமர் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக. கர்த்தாவே, நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் கூட இருங்க, ஜனங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஞானஸ்நானத்தை குறித்து சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஞானஸ்நானம், நம்ம நிறைய ஞானஸ்நானத்தை குறித்து கேள்விப்படுறோம். நிறைய வேளையில நம்ம நினைக்கிறோம் சபையோடு சேர்த்துக்கொள்ள. ஒவ்வொரு சபைகளிலும் நிறைய வழக்கங்கள் இருக்கின்றன. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். ஞானஸ்தானம்னா என்னது, இன்றைக்கு அதை எப்படி எடுக்கணும், அதை எந்த முறையில் எடுக்கணும், அதை பற்றி எல்லாம் நம்ம பேச போகல. ஆனா ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்தானம் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆசீர்வாதம், ஞானஸ்தானம் எதற்காக நம்ம எடுக்கணும் என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியுங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் பெறுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவன் ஒரு அங்கமா மாறிடுறான். ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவன் கிறிஸ்துவுக்குள்ளாகிறான். அல்லேலூயா. யோசிச்சுக்கோங்க, ஒரு பெரிய பாட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சின்ன சின்ன பாட்டிலை போட்டா அதை சொல்லுவோம், அந்த பாட்டிலுக்குள்ளாக இந்த பாட்டிலை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவன் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுக்கிறான். அல்லேலூயா. அவன், வேதம் சொல்லுகிறது, அவன் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக. அப்படின்னா இந்த வேத பகுதி திரும்ப திரும்ப அந்த வேத பகுதியை வாசிக்கிறப்ப 4வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும். 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலில். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த ஞானஸ்தானத்தை குறித்து சில காரியங்களை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவருடைய மரணத்துக்குள்ளாக. அவ ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவன் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தார். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம விசுவாசிக்கிறோம், உங்களுக்காக இல்லைன்னா எனக்கு பதிலாக அவர் சிலுவையிலே மரித்தார். அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில எனக்காக எப்படி மரித்தார்? இப்போ பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. இந்தியாவில் மட்டும் 140 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருக்காகவும் தான் இயேசு மரித்தார். ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்காக மட்டும் மரிக்கல, 140 கோடி மக்களுக்காகவும் இயேசு மரித்தார்.
ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களான்னு கேட்டா கிடையாது. எல்லாரும் பரலோகம் போவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் எல்லாருக்காகவும் தான் மரிச்சார். ஆனா எல்லாரும் பரலோகம் போவாங்களான்னா இல்ல. யார் பரலோகம் போவாங்க அப்படின்னு சொன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அதுவும் வேதம் சொல்லுகிறத பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி, அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். யாரு? இயேசு எனக்காக மரித்தார் என்று ஏற்றுக்கொண்டு அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஞானஸ்தானத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். அப்படின்னா இயேசுனுடைய மரணத்திற்குள்ளாக நம்ம நுழைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நம்ம நுழைகிறோம். அல்லேலூயா. பரலோகம் அப்படிதான் பார்க்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த வேத பகுதி சொல்கிறத பாருங்க, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே. மூன்றாவது பகுதி பாருங்க, அவருடைய மரணத்தின் சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ கிறிஸ்துவோடு கூட அவன் அவருடைய சாயலிலே இணைக்கப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறான். அப்படின்னா ஞானஸ்தானம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் சிலுவையில் அறையப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் அடிக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் எல்லா பாவத்தையும் அவன் தண்டனையை அனுபவித்து தீர்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஞானஸ்தானம் தான் கிறிஸ்துவனுடைய சிலுவையோடு நம்மை இணைக்கிறது. இந்த ஞானஸ்தானம் தான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்மை இணைக்கிறது. அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரித்த அவருடைய சிலுவையினால் வருகிற விடுதலையை இன்றைக்கு இந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக இருக்கிற என்ன, அது எப்படி எதன் மூலம் இணைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆமென், வேதம் சொல்லுகிறது ஞானஸ்தானத்தின் மூலம் இணைக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அவனுடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. அல்லேலூயா. இயேசு அவனுக்காக தான் மரித்தார், ஆனா அவன் எதை ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். தேவ ஜனமே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படணும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே உங்களுக்கு உண்டாகிற அந்த விடுதலை வேணும்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஞானஸ்தானத்தின் மூலம் இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஞானஸ்தானம் நம்ம எடுக்கலைன்னு சொன்னா கிறிஸ்துவின் மரணத்தினால் வருகிற விடுதலைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. ஒண்ணு, ஞானஸ்தானம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்ம இணைக்கிறது. அப்படின்னா இயேசுவோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நாம் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுவோடு கூட நாம் பூமியிலே கல்லறையில அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதுக்கு அடையாளமாக தான் மூழ்கி நம்மளை அவங்க ஞானஸ்தானம் கொடுத்து எழுப்புறப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழும்புகிறோம். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானத்துல என்ன நடக்குதுன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படுகிறேன், கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தது ஒரு சரித்திரமாய் உங்க வாழ்க்கையில முடிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில, அது எப்போது உங்க வாழ்க்கையில அது அனுபவமாக மாறும் அப்படின்னா ஞானஸ்தானத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானத்துல ஒரு மனுஷன் இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுகிறான். ஒன்று நல்லா கவனிங்க. அப்போ ஒன்று அவருடைய மரணத்துக்குள்ளாக மறிக்கப்படுகிறோம். இன்னொரு காரியத்தை நீங்க வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரத்துல, ரோமர் 6வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒன்று, நம்ம இயேசு கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திற்கு மரிக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 13 14 15 வசனங்களை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, ஞானஸ்தானத்திலே நடக்கிற இன்னொரு காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நம்ம இயேசு கிறிஸ்துவோடு மரிக்கிறோம், ஆனால் அவருடைய பிள்ளையா எழும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். உயிர்த்தெழுதலின் ஆவி நம்மை ஆண்டவர் மறுபடியும் எப்படி எழுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் மரித்து உயிரோடு எழும்புகிறப்போ அவன் ஆண்டவரை எப்படி கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா, அப்பா பிதாவே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில எல்லாரும் சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். வேதம் சொல்லுகிறது, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையை வருஷிக்க பண்ணுகிறார், பெய்ய பண்ணுகிறார் வாசிக்கிறோம். ஆனா ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவர் ஊற்றப்படுகிற போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள வர்றப்ப அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகிறது, நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கிறார். அப்பான்னு கூப்பிடு, பிதாவேன்னு கூப்பிடு. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம பயந்து பயந்து நம்ம பாவங்கள்
நம்ம ஜெபம் பண்ண போனா, பைபிள் வாசிக்க போனா நமக்குள்ள நிறைய பயங்கள் இருந்தது. அல்லேலூயா. அடிமைத்தனம் இருந்தது, நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள வர்றப்போ அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்பான்னு கூப்பிடு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா, பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வேளையில நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி இருக்கும், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டாரா? ஆனா பரிசுத்த ஆவியானவர், ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற போது வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள ஒரு புத்திர சுவிகாரத்தினாவே, அப்படின்னா பரலோகம் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வேளையில நிறைய பெற்றோர்கள் நம்ம பண்ற தப்பை பார்த்து சொல்லுவாங்க, இவன் போய் எனக்கு மகனா பிறந்துட்டானே, இவ போய் எனக்கு மகளா பிறந்துட்டாளே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள வர்றப்போ நமக்குள்ள ஆண்டவர் சொல்ற காரியம், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய செல்ல மகன். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறந்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய செல்ல பிள்ளை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஒரு செல்ல பிள்ளையா பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு செல்ல மகனாய், ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறி வர்றப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இவர் என்னுடைய நேச மகன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பாருங்க, நான் அதை அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். நம்மள ஒரு உலக மனுஷனை எடுத்தா யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை யாருக்கும் பிடிக்கல. நிறைய பேர் புலம்புவாங்க, என்னுடைய நண்பர்களுக்கு என்ன பிடிக்கல, என்னுடைய வீட்டில் யாருக்கும் பிடிக்கல, என்னுடைய அப்பாவுக்கு பிடிக்கல, என்னுடைய அம்மாவுக்கு பிடிக்கல, என்னுடைய நண்பர்களுக்கு பிடிக்கல, என்னுடைய சகோதரர்களுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. ஆனா பரலோகம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா, அவருடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்னா, இவன் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பொசிஷன். இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்களால இயேசு காணப்பட்டார். அப்படின்னா ஆண்டவரை தேவ தூதர்களால கூட முழுமையா தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மனுஷனை அவதரிச்சு வந்தப்பதான், உருவெடுத்து வந்த போதுதான் தேவ தூதர்கள் கூட அவரை பார்த்தாங்க. அல்லேலூயா. முழுமையா அவருடைய மகிமையை அவங்க அப்பதான் பார்த்தாங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய மகனாக மகளாக பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்துல யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். உலகத்துல மனுஷங்க சொல்லலாம், நீ பிறந்தது சாபம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் சொல்லலாம், நீ எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பரலோகம் ஒரு மனிதனை
தன்னுடைய பிள்ளையாக ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு, இத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். நிறைய பேரு நிறைய விதங்களில் ஏற்றுக்கொள்வாங்க. எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? சிலர் ஒரு நண்பனை ஏற்றுக்கொள்ளணும்னா நிறைய காரியங்களை பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? அவன் படிச்சிருக்கானா, பணம் இருக்கா, அவனுக்கு அந்தஸ்து இருக்கா, நல்ல கேரக்டர் இருக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துதான் மனுஷங்க பழகுவாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க, உங்க கூட நடப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த ஒரே ஒரு காரணத்து நிமித்தமாய் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்தானம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. அதனாலதான் நமக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது. அப்பா, பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தருளினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அப்படிதான் பார்க்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலும் சிலரோடு சொல்லுகிறார், நீ என்னுடைய செல்ல மகன், நீ என்னுடைய செல்ல மகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைப்பான். ஒரு தீமையும் நினைக்க மாட்டான். பிள்ளையின் மேல தகப்பனுக்கு ஒருபோது பொறாமை இருக்காது. நான் விசுவாசிக்கிற ஒருவன் ஆண்டவரை தன்னுடைய தகப்பனாய் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அவர் ஒருவனை தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவனை அவரே வளர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக என்னென்ன பார்த்து பார்த்து செய்யறது போல ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். சத்துரு பல விதங்கள்ல போராட்டங்களை கொண்டு வரலாம். சத்துரு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கலாம். உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு அவன் முயற்சிக்கலாம். ஆனா ஒரு தகப்பனை போல ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை போதித்து நடத்துவார். உங்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பார். நிறைய வேளையில நம்ம நிறைய வேளையில மனிதர்களை பார்க்கிறோம். அந்த நபர் எனக்கு நன்மை செய்வார், அந்த நபர் எனக்கு உதவி செய்வார், அந்த மனுஷன் என்னை கைதூக்கி உயர்த்துவார், அந்த மனுஷன் நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. இப்படியெல்லாம் நம்ம மனுஷங்களை பார்த்து பார்த்து ஏமாறி போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்மேல் நன்மையான நினைவுகளை வைத்திருக்கிறேன், நான் உன்னை கைபிடித்து உயர்த்துவேன், நான் உன்னுடைய தகப்பனாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ, யாக்கோபு யோசேப்பை நேசிச்சானா, கொஞ்ச நாளில் தகப்பனை விட்டு பிரிய நேர்ந்தது. ஆனா பரலோக தகப்பன் அவனுடைய சொப்பனங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இனிமேலாம் நீங்க ஜெபம் பண்ண போறப்போ இந்த ஒரு உணர்வோடு போகணும், நான் எங்க அப்பாவை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. சபைக்கு வர்றப்போ ஆராதிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா.
என் மேல் அன்பாய் இருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். என்னுடைய காயங்களை கட்டுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிற, எனக்கு நன்மை செய்கிற, என்னை கரம் பிடித்து உயர்த்தி ஆண்டவர் என் மேல் வைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் என்னோடு கூட இருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர், அந்த தகப்பனை உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தீங்கே நினைக்க மாட்டார். நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டார். நீங்க அவருடைய சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுப்பார். அவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. எப்போதும் அவருடைய சமூகத்தில் போறப்போ அப்பா, ஹல்லேலூயா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை என்றோ, நானும் தன் பிள்ளை என்றோ. சொல்லுவீங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறார். சிலரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். இங்க இந்த இடத்துல ஒரு தகப்பனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். ஒரு தகப்பனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். ஓ, உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். உன்னை குறிச்சு மனுஷங்க நீ அழிஞ்சு போயிருவ, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ ஒண்ணுக்கு உருப்படாம போவேன்னு சொல்ல உன்னுடைய கரத்தை ஆண்டவர் பிடித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு தகப்பனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. கூப்பிடுங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வரல. இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில ஒரு புதிய உறவை ஆரம்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய உறவை, ஒரு அடிமையாய் அல்ல, ஒரு பக்திமானாய் அல்ல, ஏதோ ஒரு உலகத்துல ஏதோ ஒரு அடிமையாய் வேலைக்காரன் அல்ல, அவருடைய பிள்ளையாய். அவர் உங்களை பிள்ளையா மாத்த பார்க்கிறார், பிள்ளையா பார்க்கிறார். சொல்லுங்க, வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி அப்பா. ஓ ஷரபதரபா, ஓ ஷரபதரபர கடபதரபா. ஆண்டவரே, முது ஜனத்தோடு பேசுவீராக. ஆமே, கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, ராத்திரி வேளையில் சிலரோடு பேசுவீராக. வேதனையோடு இருக்கிற இருதயங்களை ஓ உம்முடைய காயம்பட்ட கரம் தொடுவதாக. சொல்லுங்க. அதனாலதான் பிசாசு பல வேளைகள்ல உங்களை அவர்கிட்ட நெருங்க விடாம பண்றான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில விடுதலை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு தகப்பனுடைய தொடுதலை நீங்க உணர போறீங்க. உங்களுக்காக சிலவற்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஓ, உங்களுக்காக சிலவற்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல தாய் இல்லையே, நான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறத கவனிக்கிறேன், ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு எல்லாம் நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் இருக்கிறேன், நான் ஒரு நல்ல தகப்பனா உங்களுக்கு இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். வானத்தை பூமியை படைத்த தேவன் உன் தகப்பனாயிருக்கிறார். ஓ, வானத்தை பூமியை படைத்த தேவன் உன் தகப்பனாயிருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உன் தகப்பனாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ஷரபா தரபா ரகணபா. எல்லா கட்டுகளும் தேவனோடு சேருவதற்கு, ஓ, ஒரு பிள்ளையினுடைய உரிமைகளை அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா போராட்டங்களும் முறியடிக்கப்படும். சொல்லுங்க, நான் அனாதை இல்லை, நான் அனாதை இல்லை. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அனாதை இல்லை. என்னுடைய அப்பா இருக்கிறார். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த அப்பா எனக்கு வேணும், இந்த அப்பாவை தான் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஓ ஷரபா, எழும்பி நின்று கூப்பிடுங்க. அப்பா கூப்பிடுங்க. எழும்பி நின்று சத்தமாக ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தொட விரும்புகிறார். ஆண்டவருடைய வல்லமை சிலரை தொட விரும்புகிறது. இந்த ராத்திரி வேளையிலும், ஓ, உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தகப்பன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நீ அனாதை இல்லை. ஓ, சத்துரு சொல்லுகிற பிரகாரமாக உன்னை கேட்க வாதியற்றவனை போலது இல்லை. உன்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன், உன்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன், உனக்கு நன்மை செய்கிற ஒரு தகப்பன். இன்னைக்கு அப்படிப்பட்ட உடன்படிக்கைகளுக்குள்ளாய் சிலரை ஆண்டவரை இழுத்து செல்ல விரும்புகிறார். ஓ ரீகாபா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ஷரபா ரகடபா, ஓ ஷரபா தரபா. எஸ் லார்ட், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே இந்த ராத்திரி வேளையில சிலரை தொடுவீராக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஓ ரீகா, மாந்திரிக கட்டுகள், ஓ ரீகா தரபா, அடிமைத்தனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. கரங்களை தட்டி, ஓ ஷரபா தரபா, ஓ ரீகா தரபா ரகடபா தீரபா, ஓ ரீகா தரபா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை என்றோ, நானும் தன் பிள்ளை என்றோ. அப்பா 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 அப்பா. ஆமென். ஆண்டவரே, உமது பிள்ளையாய், இந்த பிள்ளையாய் என்ன விசுவாசிக்கிறீங்க, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி. ஆனா அது இல்லப்பா, எனக்கு அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுவீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஓ, வானத்தை பூமியை படைத்தவர் என்னுடைய அப்பா.
ஆமென். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் பல வேளைகள்ல பல சூழ்நிலைகளில் எனக்கு யாருமே இல்லைன்னு புலம்புகிற இந்த பிள்ளைங்க மத்தியில இன்னைக்கு முதல் நீர் தகப்பனாக நீர் கரம் பிடித்து நடத்துகிறதை, நீர் அவர்களை வளர்த்துகிறதை, நாளுக்கு நாள் அவர்களை உயர்த்துகிறதை, ஒவ்வொரு நாள் நன்மை செய்கிறதை அவர்கள் காண இந்த ராத்திரி வேளையிலிருந்து அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா சொல்லுங்க. கர்த்தரப்படி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகளை தொடுவதாக, ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய கரம் தொடுவதாக அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அனைவரோடு சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய்வார்.